நம்மளுடைய கண்கள் பார்க்குற இந்த வானம் உண்மையிலேயே முழு பிரபஞ்சமானா கிடையவே கிடையாது. நம்ம கண்கள் பார்க்க முடியாத ஒளி வகைகள் இல்லைனா இந்த யூனிவர்ஸ்ல நடக்கிற மிக முக்கியமான விஷயங்கள் நமக்கு தெரியாம போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நட்சத்திரம் வெடிக்கும்போது, ஒரு பிளாக் ஹோல் எதையாவது சாப்பிடும்போது, ஒரு நட்சத்திர கூட்டத்துக்கு உள்ள கோடிக்கணக்கான டிகிரி வெப்பம் உருவாகும்போது அந்த தகவலை நம்மளால பார்க்க முடியுமானா முடியாது. பட் அதை பார்க்கறதுக்காக மனிதன் உருவாக்கப்பட்ட ஒரு டெலஸ்கோப் தான் சந்திர எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி. இந்த சந்திரா அப்படின்ற பேர் உங்களுக்கு கேட்ட உடனே தோணும், இது நம்ம இந்தியருக்கான ஒரு பேரு தான்னு. ஒரு மிகப்பெரிய டெலஸ்கோப்புக்கு இந்தியாவை சேர்ந்த ஒருத்தருடைய பேர் வைக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கு? அத நம்ம பார்க்கலாம். தென் இந்த டெலஸ்கோப் நம்ம மனித கண்ணோட எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான எத்தனை மடங்கு ரொம்ப ரொம்ப ரெசல்யூஷன் அதிகமா இருக்கக்கூடிய டெலஸ்கோப் அப்படின்ற மாதிரியான பல ஃபேக்ட்ஸ நீங்க பார்க்க போறீங்க. வாங்க நம்ம அந்த டெலஸ்கோப்ப நோக்கி ஒரு சின்ன பயணத்த ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இப்ப நம்ம அத எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். பூமியுடைய மேற்பரப்புல நின்னு எக்ஸ்ரே மூலியமா நான் பார்க்க போறேன் அப்படின்னு நம்ம வானத்த பார்த்தா, கண்டிப்பா நம்ம கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா, நம்ம பூமியில அட்மாஸ்பியர் நம்ம உயிர்கள பாதுகாக்கிறதுக்காகவே எக்ஸ்ரேவ முழுசா அத அப்சர்வ் பண்ணும். அத ஆல்மோஸ்ட் அப்சர்வ் பண்ணும்னே நம்ம வச்சுப்போம். அதனால எக்ஸ்ரே ஆஸ்ட்ரோனாமிக்கு ஒரே வழி அட்மாஸ்பியருக்கு வெளிய, அதாவது பூமிய தாண்டி ஒரு டெலஸ்கோப் வச்சு அப்சர்வ் பண்றது மட்டும் தான் ஒரே சொல்யூஷன். இந்த தேவையில தான் சந்திரா உருவாக்கப்பட்டுச்சு. இது நாசாவோட கிரேட் அப்சர்வேட்டரிஸ் ஃபேமிலியில ஒரு முக்கியமான மெம்பர். அதே ஃபேமிலியில விசிபிள் லைட்டுக்காக ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப், இன்ஃப்ராரெட்காக ஸ்பிட்சர், காமாரேக்காக காம்ப்டன் அப்படின்னு தனித்தனியா உருவாக்கப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. சந்திராவோட பெயர் இது ஒரு மனிதருக்கான மரியாதைக்காக வைக்கப்பட்டது. அவரு சுப்பிரமணியன் சந்திரசேகர். இந்தியாவுல பிறந்த இந்த விஞ்ஞானி ஒரு வைட் ஆஃப் ஸ்டார் நட்சத்திரங்களுக்கு ஒரு மாஸான அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணவரு. இத நம்ம சந்திரசேகர் லிமிட்னு சொல்லுவோம். ஒரு நட்சத்திரம் வைட் ஆஃப்டா இருக்கும்னா, அது இல்ல ஒரு சூப்பர்னோவாவா ஆகுமா, எக்ஸ்ப்ளோட் ஆகுமா, இல்ல ஒரு நியூட்ரான் ஸ்டாராவோ அல்லது ஒரு கருந்துளையாவோ மாறுமா அப்படிங்கிறத தீர்மானிக்குது. அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் அதோடைய முடிவ விளக்குறதுக்காக ஒருவருடைய பேர் தான் எக்ஸ்ரேல அந்த நட்சத்திரங்களுடைய கடைசி நிலைகள பார்க்கறதுக்கான அப்சர்வேட்டரிக்கு அவருடைய பேருக்கான மரியாதையை குடுக்கறதுக்காகவே இதுக்கு அவருடைய பேர் வைக்கப்பட்டிருக்கு. சந்திரா லான்ச் ஆனது 1999ஆம் வருஷம் ஜூலை மாதம். இது நேரடியா ராக்கெட்ல லான்ச் ஆகல. ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியாவோட ஒரு பேலோட்ல லான்ச் பண்ணி ஷட்டில்ல இருந்தே டிப்ளோ பண்ணப்பட்டுச்சு. லான்ச் ஆன பின்னாடி சந்திராவோட ஆர்பிட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது லோ எர்த் ஆர்பிட்ல சுத்தல, அதுக்கு பதிலா இது ஹைலி எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்துது. பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும்போது, அதாவது பூமியுடைய மேற்பரப்புல இருந்து சுமார் 16,000 கிலோமீட்டர் தூரத்திலயும், அதிகபட்சமா பூமியிலிருந்து 1,33,000 கிலோமீட்டர் தூரத்திலயும் இது ரொம்ப அழகா சுத்தும். இதுக்கான காரணம் ஒரு ஆர்பிட்ல சந்திரா சுமார் 55 மணி நேரம் வரைக்கும் இன்டரப்டட் இல்லாம அதோடைய அப்சர்வேஷன செய்ய முடியும். இந்த ஆர்பிட்ல சந்திரா சுத்துற வேகம் கான்ஸ்டன்ட்டா இல்ல. பூமிக்கு பக்கத்துல இருக்கும்போது வேகம் அதிகமாகும். ரொம்ப தூரம் போகும்போது மெதுவாகும். ஆவரேஜா பார்த்தா ஒரு ஆர்பிட் அது கம்ப்ளீட் பண்றதுக்கு சுமார் 64 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். இந்த டிசைன்ல தான் பூமியிலிருந்து வரக்கூடிய ரேடியேஷன் பெல்ட்ஸ் அது டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். எக்ஸ்ரே சிக்னல் ரொம்ப கிளியாரிட்டியா அதிகம் இருக்கும். சந்திராவோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி அதோடைய மிரர்ஸ். எக்ஸ்ரே ஒளிய சாதாரணமா ஆப்டிக்கல் லைட் மாதிரியான மிரர்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. எக்ஸ்ரேவை ஃபோக்கஸ் பண்ணணும்னா கிராசிங் இன்சிடென்ஸ் மிரர் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்ணாடியை பயன்படுத்தணும். அதாவது எக்ஸ்ரே ஃபோட்டான்ஸ் மிரர் ஆல்மோஸ்ட் ஸ்லைட் ஆகி சின்ன ஆங்கிள்லையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். சந்திராவோட டெலஸ்கோப்பில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கமாக இருக்குது. இதில் ஒரு நெஸ்டட் சிலிண்ட்ரிக்கல் மிரர்ஸ் ஒன்று இருக்குது. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக பாலிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஸ்மூத்னஸ் அளவிடணும்னா ஒரு ஃபுட்பால் இருக்குன்னா ஒரு ஃபுட்பாலோடைய ஃபீல்டு அளவுக்கு ஒரு மிரர் ரொம்ப ரொம்ப மனித முடியை விட ரொம்ப இது ஸ்மூத்தாக இருக்கும். இதனால தான் சந்திராவோட ஆங்குலர் ரெசல்யூஷன் எக்ஸ்ரே ஆஸ்ட்ரானமியில் ஒரு பெஞ்ச் மார்க்னு சொல்லுவோம். சுமார் 0.5 ஏர் செகண்ட் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது நம்ம மனித கண்ணோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது சந்திர எக்ஸ்ரேல இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஷார்ப்னஸ் மனித கண்களோட கிட்டத்தட்ட 100 மடங்குக்கு மேலே. எக்ஸ்ரே வேவ்லென்த்தை கன்சிடர் பண்ணினா இது இன்ஜினியரிங்கில் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான அச்சீவ்மெண்ட்.
ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, மனிதர்கள்னால வெப்பத்தை பார்க்க முடியாது. அது கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சரை நம்ம பார்க்க முடியாது. பட் நம்ம உருவாக்கின ஒரு டெலஸ்கோப் அதை பார்க்க முடியும். சந்திராவோட ஃபர்ஸ்ட் லைட் இமேஜ் லான்ச் ஆன சில வாரங்கள்லேயே எடுக்கப்பட்டிருக்கு. அது காசியோஃபியா அப்படின்ற ஒரு சூப்பர்னோவாவுடைய ரெமினண்ட்டை பார்த்துருக்கு. அந்த இமேஜில் எக்ஸ்ப்ளோடர் ஆன அந்த ஸ்டாரோடைய ஷாக் வேவ்ஸ், சூப்பர் ஹாட் கேஸஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ஹெவி எலமெண்ட்ஸோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு இமேஜ்லேயே எக்ஸ்ரே இந்த யூனிவர்ஸில் எந்த அளவுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி அந்த ஃபீல்டில் ஒரு அங்கமாக மாறி இருக்கு. இதை நம்ம ஹபிளோட கம்பேர் பண்ணால், ஹபிள் நமக்கு கேலக்ஸியோடைய ஷேப்பை கொடுக்கும், ஸ்டார்ஸோட லைட், நெபுலாவோட கலர் ஸ்ட்ரக்சரை காட்டும். ஆனால் சந்திரா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸை காட்டும். ஹபிள் எப்படி அழகாக இருக்குது அப்படின்னு காட்டினா, சந்திரா அங்கே எங்கே எனர்ஜி அதிகமாக ரிலீஸ் ஆகுதுங்கிறத காட்டும், எங்கே டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நமக்கு காட்டும். இந்த 2 டெலஸ்கோப்களையும் நம்ம கம்பேர் பண்ணினாதான் ஒரு காஸ்மிக் ஆப்ஜெக்டோடைய ஒரு முழு கதையவே நம்மளால் படிக்க முடியும். சந்திராவோட கம்யூனிகேஷன் டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் மூலியமாக தான் நடக்குது. அதாவது நம்ம வாய்ஜர் ஸ்பேஸ் கிராஃப்டோட பேசுகிறோம் இல்லையா, அதே டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் மூலியமாக தான் இது நடக்குது. டேட்டா எழுத்துக்கு வரக்கூடிய ஸ்பீட் மிஷனுடைய அந்த ஃபேஸுக்கு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பட் இதோடைய கம்யூனிகேஷன் ஒளியுடைய வேகத்துக்கு பக்கத்தில் இருக்குன்றது மட்டும் நம்ம மறக்கவே கூடாது. இதோடைய ஸ்பீடு ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது ஒரு செகண்டுக்கு சில கேவி மட்டும்தான் இருக்கும். அதாவது கிலோபைட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், அவ்வளோதான் இருக்கும். பட் அந்த டேட்டா ஒவ்வொரு ஃபோட்டானுக்கும் எனர்ஜி, அரைவல் டைம், பொசிஷன் எல்லாமே ரெக்கார்ட் பண்ண ஒரு சயின்டிஃபிக் கோல்டுன்னு சொல்லலாம். இந்த அப்சர்வேட்டருக்கு ஒரிஜினாலிட்டி வெறும் 5 வருஷம் மட்டும்தான் இதோடைய லைஃப் டைம். பட் இதோடைய கேர்ஃபுல்லான இன்ஜினியரிங், ஃபியூல் மேனேஜ்மெண்ட், ஸ்டேபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் காரணமாக இது 20 வருஷத்துக்கு மேலே இன்னும் அதோடைய டேட்டாஸை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஃப்யூச்சரில் ஃபியூல் முடிஞ்சது காரணமாக அதோடைய மிஷன் எண்ட் ஆகலாம். அப்போது சந்திரா ஒரு சைலண்ட் ஆர்பிட்டில் இருக்கும். ஆனால் அதோடைய கலெக்ட் பண்ண டேட்டா பல தலைமுறைகளாக நம்மளுடைய ரிசர்ச்சுக்கு யூஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல இருந்து தான் சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரியோடைய முழு சயின்டிஃபிக் பயணமே ஆரம்பிக்குது. பிளாக் ஹோல் எப்படி க்ரோ ஆகுது, கேலக்ஸி கிளஸ்டர் யூனிவர்ஸில் அதோடைய மேட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எப்படி ரிவீல் பண்ணுது, நியூட்ரான் ஸ்டாரோடைய க்ரஸ்ட் ஃபிசிக்ஸ் என்ன, இது எல்லாமே மெதுவாக ஒவ்வொரு அப்சர்வேஷனாக இந்த டெலஸ்கோப் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கும். மெதுவாக அப்சர்வேஷன்ஸ் அதோடைய அளவுகள் குறையும். ஒரு நாள் சந்திரா தன்னோட கண்களை மூடி இந்த யூனிவர்ஸை பார்த்த அனுபவத்தோட ரொம்ப அமைதியாக ரெஸ்ட் எடுக்கும். நம்ம கண்களுக்கு தெரியாத வெளிச்சம் நம்ம யூனிவர்ஸ் தன்னோட மிக உண்மையான முகத்தை காட்டுறது. சந்திரா அந்த மறைஞ்சு போன அந்த யூனிவர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி இருக்குது. இதை நம்ம ஃபோக்கஸ் லைட்னு கூட சொல்லலாம். அந்த ஃபோக்கஸ் லைட் மூலயமா அந்த எக்ஸ்ரே ஃபோட்டான்ஸை நம்ம முழுசாக அறிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். நம்ம அறிவை கொஞ்சம் இன்னும் விரிவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல சந்திரா இருக்குது. நம்ம பூமியில் நின்றுக்கிட்டு கோடிக்கணக்கான டிகிரி வெப்பம் அங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்குது. பிகாஸ் நம்ம ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் நமக்கு அது சொல்லக்கூடிய லாங்குவேஜ் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய விசிபிள் லைட் அண்ட் கொஞ்சம் நமக்கு தெரியாத பல லாங்குவேஜை நமக்கு புரிகிற மாதிரி மாற்றும். பட் இந்த சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி வெப்பத்தை நல்லா படிச்சுட்டு அதோடைய லாங்குவேஜை அது நல்லா புரிஞ்சுட்டு நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜுக்கு அது டிரான்ஸ்கிரைப் பண்ணோம். ஸோ இவ்வளோதான் வித்தியாசம். பட் சந்திரா நம்மளுடைய லைஃப்பில் அண்ட் இப்போ அந்த அப்சர்வேஷன் கொடுத்த அந்த டேட்டாவில் மறக்க முடியாத ஒரு இடத்துல இருக்குது. நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான். யூனிவர்ஸை நீங்கள் பாருங்கள், வானத்தை நீங்கள் நல்லா உத்து பாருங்கள். ஒவ்வொரு வெளிச்சமும் ஒரு கதையை நமக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்குது. பட் அதை நம்ம கேட்குறதுக்கு தயாராக இருந்தாலே போதும், இந்த யூனிவர்ஸ் முழுக்க நம்ம பிடிச்சிடலாம். ஃப்யூச்சரில் நான் இங்கே வானத்தில் பார்க்குற ஒவ்வொரு புள்ளிகளும் ஒவ்வொரு வெளிச்சமும் நம்மளுடைய சேனலில் இருக்கும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். பட் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக என்னால் அந்த அச்சீவ்மெண்ட்டை ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அடுத்து ஒரு வினோதமான ஒரு வெளிச்சத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். பாய்.